இப்போ நீங்க சொன்னீங்க, யஜுர்வேதத்துல வந்து அந்த பிரளய சமுத்திரம் வருது, பிரம்மா தோண்டினாரு, ஆமா ம். வந்தது, அப்புறம் விஸ்வரூபம் எடுத்து, அப்புறம் அவர்தான் புருஷா, அவர்தான் வந்து ஆதி மூலம் அப்படின்ற மாதிரி இப்போ நீங்க சொன்னீங்க. பட் இது இதனுடைய ரெஃபரன்ஸ் புருஷ சுத்தம்லயும் வருது ஆக்சுவலா. ஏன்னா அவர் ஒண்டிதான் புருஷர், மத்தவா எல்லாரும் வந்து பெண்கள் அப்படின்ற மாதிரி தான் அங்கேயும் சொல்றது. ம். அதுல அது எந்த ரெஃபரன்ஸ் ஆக்சுவலா புருஷ சுத்தத்திலயும் இது இதுக்கும் கரெக்ட். எனக்கு புருஷுக்தம் அப்படிங்கிறது புருஷுக்தம் அப்படிங்கிறது ஒரு வேதத்துக்கான உண்டான சுத்தம் கிடையாது, மந்திரம் கிடையாது. புருஷுக்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது ரிக்வேதத்திலையும் இருக்கும், யஜுர்வேதத்திலையும் இருக்கும், சாமவேதத்திலையும் இருக்கும், அதர்வேதத்திலையும் இருக்கும். 4 வேதங்களையும் வரக்கூடிய ஒரே ஒரு சுத்தம் அப்படின்னா அது புருஷுக்தம் தான். ஏன்னா ஒரு சிலர் வந்து யஜுர்வேதம் மட்டும் படிப்பாங்க, ஒரு சிலர் சாமவேதம் மட்டும் படிப்பாங்க, ஒரு சிலர் ரிக்வேதம் மட்டும் படிப்பாங்க, ஒரு சிலர் அதர்வேதம் மட்டும் படிப்பாங்க. அப்படி தனித்தனியா படிக்கும்போது அவங்க விட்டு போயிடும் இல்லையா? அவங்களுக்கு புருஷன்னா யார்? புருஷன்னா யாரு? முழுமுதற் கடவுள் யார்? அப்படின்னு சொல்லிக் குடுக்குறது. அப்ப ரிக்வேதம் படிச்சாலும் உங்களுக்கு புரிஞ்சு போயிடும். முழுமுதற் கடவுள் யாருன்னு புரிஞ்சு போயிடும். எஜுர்வேதம் படிச்சாலும் புரிஞ்சுக்கலாம். சாமவேதாலும் படிச்சாலும் புரிஞ்சுக்க முடியும். எதனால? புருஷோக்தம் அப்படின்ற ஒரே ஒரு சுத்தத்தினால. புருஷோக்தம் அப்படிங்கிறது புருஷன், உத்தம புருஷன் யார்? முழுமுதற் கடவுள் யார்? அப்படிங்கிறத சொல்லிக் குடுக்கிறதா புருஷோக்தம் சொல்லி சொல்றோம். அந்த புருஷோக்தத்துல இந்த விஷயங்கள் முழுமுதற் கடவுள் யார்? அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணுவாங்க? எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அதுதான் இந்த சுத்தத்தினுடைய மிக முக்கியத்துவம்.